ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் சாகுல் அமித் தரும் நேரடி தகவல்களை கேட்போம். சாகுல் அமித், நீங்க சொல்லுங்க, இப்ப தேரோட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் பற்றி சொல்லுங்க. சூடிகர்த்த சுடர்கொடியால் ஆண்டாள் அவதரித்த ஆடிப்புற நட்சத்திரத்தன்று நடைபெறுகின்ற தேரோட்ட நிகழ்வு இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் கோலாகலமாக நடைபெற்றது. பொதுவாகவே தேரோட்டத்தினை தமிழக அமைச்சர்கள் வடம் பிடித்து தொடங்கி வைப்பார்கள். இன்று தமிழக சட்டமன்றம் நடைபெற்று வருவதனால் ஹைகோர்ட் நீதிபதிகள், நீதி அரசர்கள் மாலா மற்றும் கோகுல்தாஸ் வடம் பிடித்து இந்த தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். காலை 8:05 மணிக்கு தொடங்கிய தேரோட்ட நிகழ்ச்சி 4 வீதிகளிலும் தேர் சுற்றி தற்பொழுது 11:25 நிமிடங்களுக்கு நிலையை வந்தடைந்து இருக்கிறது. அதாவது 3 மணி நேரம் மற்றும் 15 நிமிட துளிகளில் தேர் நிலைக்கு வந்திருக்கிறது. பொதுவாகவே அந்த காலத்தில் இந்த தேரானது மரச்சக்கரங்களால் பயன்படுத்தப்பட்ட பொழுது நிலைக்கு வந்தடைய 3 மாத காலங்கள் ஆகியிருக்கிறது. அதாவது 9 மரச்சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருந்த பழைய தேர் நவீனப்படுத்தப்பட்டு கடந்த 1978 முதல் விசை தடையுடன் கூடிய இரும்பு சக்கரங்கள் கொண்டு இயக்கப்படுவதனால் இந்த தேரானது தற்பொழுது 3 மணி நேர துளிகளிலே இங்கே நிலைக்கு வந்தடைந்திருக்கின்றது. அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 40 அடி தூரம் மட்டும்தான் இந்த தேர் நகலக்கூடிய வலிமை வாய்ந்த பல சாலைகளை கொண்டு இந்த தேர் இழுக்கப்பட்டிருக்கிறது. 1975ஆம் ஆண்டு இந்த மரச்சக்கரங்கள் சேதமுற்ற நிலையிலே தேர் 3 வருடங்களாக ஒரு சிறிய தேர் வடிவமைக்கப்பட்டு அந்த செப்பு தேர் பயன்படுத்தப்பட்டு 1978 இருந்து இந்த இரும்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தேர் பயன்படுத்தப்பட்டு வருவதனால் இன்று இந்த தேர் 3 மணி நேரத்தில் நிலைக்கு வந்தடைந்திருக்கின்றது. ஏராளமான பக்தர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து மட்டுமல்ல வெளி மாநிலங்களிலிருந்து இந்த தேரோட்ட நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஒரு பெரிய பக்தி பரவசத்தோடும் மனமகிழ்வோடும் தேருக்கு முன்னால் அவர்கள் கும்மி அடித்து கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடி திருத்தேரில் எழுந்தருளி இருக்கின்ற சிறிய ஆண்டாள் ரங்கமன்னரை குளிர்வித்துக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது. தற்பொழுது நிலைக்கு வந்தடைந்து இருக்கின்ற இந்த தேரானது பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக இங்கு பந்தல்களுடைய தனிப்பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் தொடர்ந்து வெளியூர் பக்தர்கள் சிறப்பு பேருந்துகளில் ஸ்ரீவில்லிபுத்தூரை வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு தொடர்ந்து விழாக்கோலம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த தேரோட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாகுல் அமித். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் ஆடிப்பூர உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. மூலவர் ஆண்டாள் தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருளினர். பின்னர் 4 ரத வீதிகளில் பெருமாள் உலா வந்தார். வழிநெடுகிலும் திரண்டிருந்த பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்தனர்.